திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் விதிகளை மீறி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் வாழவந்தான் கோட்டையில் அமைந்துள்ள சுங்கச்சாவடிக்கு அருகே விதிகளுக்கு புறம்பாக துவாக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் MP குமார், மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டனர். அக்கறை இல்லாத மத்திய மாநில அரசுகளை வீட்டுக்கு அனுப்புவோம். அகற்றிடு அகற்றிடு சுங்கச்சாவடி அகற்றிடு சுங்கச்சாவடி அகற்றிடு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் விடியா அரசு பறித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் பணத்தையும் 1 பவுன் அரை பவுன் தங்கத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அரை பவுன 1 பவுன் ஆக்கின மகராசன் எடப்பாடி அவர்கள். ஆல் பாஸ்போர்ட் அவர்கள் எடப்பாடி அவர்கள். விவசாயிகளுக்கு உதவியாக இருந்தவர்கள் எடப்பாடி அவர்கள். ஸ்கூட்டியை கொடுத்தவர்கள் எடப்பாடி அவர்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் கொடுத்த திட்டங்களையாம் கொடுத்தவரை பறித்துக் கொண்ட பாடல் வருவது போல கொடுத்த திட்டங்களை பறித்துக் கொண்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. நிமிர்ந்த நல்லடையில் நேர்கொண்ட பார்வை நிலத்திலே யாருக்கும் அஞ்சா நஞ்சம் என்று எதிர்நீச்சல் போடுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். நாளை ஆளுங்கட்சி அதிமுக கண்டிப்பா வரும். திருச்சியில எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறும், மாற்றமில்லை. இதனை அடுத்து பேசிய முன்னாள் MP குமார், தமிழ்நாட்டின் ஆட்சியை மாற்றும் வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக மாற்று கட்சி தான். தமிழ்நாட்டின் ஆட்சியை மாற்றுவதற்கு வந்துகிற கட்சி எதிர்கட்சி. இன்றைக்கு சகோதரர் விஜயபாஸ்கர் உட்பட 65 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளடக்கிய வலுவான எதிர்கட்சியாக இங்கே சட்டமன்றத்தில் இருக்கிறது.